ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யாஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம ஆக் சர்வேல வால் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா தான் இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? செக் அவுட் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே, போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த மாஸ்கோ சாப்ஸ் மண்டையை வந்து பார்த்திங்கன்னா டேம் பண்ணிட்டு வந்துருந்தோம். இவன் வந்து நமக்கு பெருசாக யூஸ் ஆக மாட்டான். ஓகே, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் என்னடது எதுவும் சவுண்டு? ஓகே, எதுவும் இல்லை. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், நான் இது வந்து ஒரு ஆஃப் வீடியோவில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் அந்த வீடியோ கரெக்டாகிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு பாரியன் எக்ஸ் வந்து டேம் பண்ணிட்டோம், ஓகேவா? லெவல் 5 தான், ஓகேவா? நான் டேம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 தான் இருந்தான். நான் சும்மா 2 அடி போலா இருந்துச்சு, அது பேர் என்னது, இதை வச்சு அடித்தேன் கைஸ். அது பேர் என்னது, ட்ராங்க் வேரோ வச்சு 2 அடி அடித்தேன். அப்படியே வாங்கி விழுந்துட்டான். ஸோ அப்படியே மீட்டை வச்சு டேமும் பண்ணிட்டேன், ஓகேவா? லெவல் தான் கொஞ்சம் இன்க்ரீஸே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. சரி, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் சேடில் எப்போ அன்லாக் ஆகுது அதை நம்ம பார்க்கணும். பேரியானிக்ஸ் சேடில் இல்லை டைப் சர்ச் பண்ணி பார்ப்போம். பேரியானிக்ஸ் பண்ணிங்கடா. பேரியா 36வது லெவலில் தான் கைஸ் அன்லாக் ஆகுது. ஓகே, 36 49 தெரில. பட் ஏதோ ஒன்று அன்லாக் ஆகுது. அதுக்கு நம்ம லெவலை பார்க்கணும். சரி பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் நோட்டிக்கு எடுக்க முடிஞ்சால் பரவாயில்ல. பட் நம்மக்கிட்ட இங்கே இது இல்லையே, எதுவுமே உருப்படியாக கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம இன்வென்ட்ரி கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது உருப்படியான ஒரு டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க வந்து கிளம்புறங்களாம், ஓகேவா? எனக்கு பேரசர் தேவைப்படுறான், பட் அவன் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டுடலாம், தேவையில்லாத பொருள். ஓகே, இது வேணாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரசரை டைம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட எத்தனை 3 டைனோசர் தான் இருக்குது. ஒன்று இந்த செல்லக்குட்டி, இன்னொன்று வந்து அவன், இன்னொரு டைனோசர் இதுடா கைஸ். டவுட்டாகவே இருக்குது. நம்மக்கிட்ட 3 டைனோசர் இருக்குது. ஒன்று இவன், இன்னொன்று இந்த பேரியனிக்ஸு, இன்னொன்று என்னடா, அட பாவிகளா. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெட்டரானை வந்து டேம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் நான் வந்திருக்கேன். நமக்கு வந்து ஒரு பெட்டரான் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுறான், ஓகேவா? எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ரீசன்ஸ் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவன் சேடல் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அவனை டேம் பண்ணி வச்சுக்குவோமே அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இந்த பேரசஸ் சேடல் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, டக்குன்னு தேவைப்பட்டாலும் தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிட்டு நமக்கு என்னடா தேவை இப்போது? ஐயோ மறந்துட்டேன். என்னடா வேணும் இப்போது? எதுக்கும் வந்தனே. பவு பண்ணுங்க கைஸ். பவுக்கு என்னென்ன வேணும்? ஃபைபரு, வுட்டு, அதுக்கப்புறம் போலா, ஃபைபரு, ஹைடு, ஸ்டோனு, தேச்சு. ஃபைபரு, ஹைடு, ஸ்டோனு, தேச்சு. ஸ்டோன் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னது, யூ ஹவ் பீன் லாகின் ஸ்டேக். ஓகே, நாளைக்கு ஏதோ ரிவார்டாம்மா. ஓகே, ஃபைபர் எடுத்துக்கலாம், தேட்ச் எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். ஸ்டோன் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், பிரச்சனை இருக்காது. போலா பண்ண முடியுது கைஸ். எத்தனை பண்ண முடியுது? ஓகே, 1 பண்ணிக்கலாம். எதுக்கு ஒன்று பண்ணிக்கலாம் கைஸ்? 2 போலா இருக்கட்டும். ஐயோ, ஏதாவது எமர்ஜென்சி யூஸ் ஆனாகும். இதுக்கு நார்கோட்டிக்கும் ஸ்டோனராக வேணுமா? ஓகே, இப்போ நான் பவு வேறு பண்ணணுமே. பவுக்கு என்னடா வேணும்? ஐயோ ஏன்டா இப்படி ஆச்சு. பவுக்கு வந்து வுட்டுடா. வுட்டு இருக்குது, எடுத்தாச்சு. இப்போ கிராஃப்டிங்கில் போயிட்டு இதை கிராஃப்ட் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு என்ன வேணும்? நார்கோட்டிக்கும் ஸ்டோனரும் வேணும். ஓகே, இப்போ ஸ்டோன் ஆரோக்கு என்ன வேணும் கைஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிண்ட் கிரைண்ட் எடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்டோன் ஆரோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளிண்ட் தேவைப்படுது. ஃப்ளிண்ட் இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஆரோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ண முடியல, ஓகேவா? மேக் பண்ண முடியல, இல்லை நம்மளால் மேக்கே பண்ண முடியாது. ஓகே, கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். ஓகே, வேணால் நம்ம ஏதாவது நல்ல டைனோசர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவனையும் டேம் பண்ணிட்டு வரலாம். இந்த பேரியனிக்ஸ் மாதிரி வேறு ஏதாவது நல்ல டைனோசர் கூட கிடைக்கலாம்ல. ஸோ அதனால தான் இது அடிக்க முடியாது இந்த கல்லாம். ஏன்னு தெரில, இந்த கல்லை அடிக்க முடியல கைஸ். நான் கூட அதில் ஃப்ரெண்டு கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் கல் இல்லையா? எல்லா கல்லையும் அடிச்சிட்டேனாடா நான். ஒரு கல்லுமே இல்லை கைஸ். கல்லே இல்லை கைஸ் நம்ம வீட்டு பக்கத்தில். இது மரம், இது வேஸ்ட்டு.
மரம்லாம் எங்கே ஒரு கல் இருக்குது, இங்கே நிறைய இருக்குது கைஸ். ரிவர் ராக் தானே, ரிவர் ராக்கா? ஓகே, கொஞ்சம் அடி அடி. 15 19 22 25 ஃப்ரெண்ட் எடுத்தாச்சு கைஸ். இதுவே அளவுக்கு அதிகம் தான், இதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஓப்பன் டே இது வேறு கடுப்படுது. ஐயோ டார்ச்சராக இருக்கே. ஓகே, ஸ்டோனர் எவ்வளோ பண்ண முடியுது? 37 பண்ண முடியுது கைஸ். அப்போடா, கிராஃப்டிங் ஸ்கில்லாம் லெவலப் போட்டுவிட்டு எவ்வளோ புண்ணியமாக போச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்கோட்டிக் தேவை. நார்கோட்டிக் இல்லைன்னா நம்மளால் வந்து இது கிராஃப்ட் பண்ண முடியுது. இப்போ போய் நம்ம நார்கோட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டே கைஸ். நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்பாயில்டு மீட் இருக்குது, ஆனால் நார்கோபெரி இல்லை. இவங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நார்கோபெரி வச்சுருக்க தானே? 10. ஐயோ 10 தான் கைஸ் வச்சுருக்கான். அடடா தம்பி, கொஞ்சம் எனக்கு நார்கோபெரி மட்டும் கிரைண்ட் அடிச்சு விட்றான். இவனை வச்சு தான் கொலை போட்ட வேண்டியதாக இருக்குது. நம்மக்கிட்ட என்னதுக்கு பேரசர் இருந்துட்டு தான் கைஸ், அவனை வச்சு நான் கலெக்ட் பண்ணி வைப்பேன். பட் அவன் செத்து போயிட்டான். என்ன பண்ணுறது, நமக்கு எது தேவைப்படுதோ அது மட்டும் இருக்காது நம்மகிட்ட. மீதி எல்லாமே இருக்கும், பேரசர் மட்டும் இல்லாமல் போயிட்டான். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரே இடத்துல அடிக்கும் போட்டான். ஓகே, போதும்னு நினைக்கிறேன் இதுவே இந்த நார்கோபெரியே. இதுக்கு மேலே தேவைப்படுமே என்ன? என்னடா இது இவ்வளோ வெயிட் ஆயிடுச்சு. இதெல்லாம் கீழே போடுறான். இத்தனை பெரியமே இவன் சாப்பிட போகிறான். இது வேணாம், இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவை. ஃபைபர் கலெக்ட் பண்ணுறான் கைஸ். அப்படியோ, ஃபைபர் கலெக்ட் பண்ணுறான் இவன். இருங்க, மாஸ்கோ சாப்ஸ் ஃபைபர் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆமாம் கைஸ், 162 ஃபைபரு. அடப்பாவி, எனக்கு இது தெரியாமல் போச்சேடா. அட மாஸ்கோ சாப்ஸு, நீ ஃபைபர்லாம் கலெக்ட் பண்ணுறியா? ஓகே இருங்க, எல்லா ஃபைபரையும் எடுத்துக்கலாம். நார்கோபெரி 47 தான் கலெக்ட் பண்ணியிருக்கான். ஆனால் ஃபைபர் பாருங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டானே. யூஸ்ஃபுல்லான டைனோஸ் தான் போல், நமக்கு தெரிய அளவு கலெக்ட் பண்ணுறான். சரி அளவுக்கான்னு தெரில, பட் சரி நிறையா கலெக்ட் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. இல்லை இன்னும் வெயிட்டாகவே இருக்குது. ஐடி உள்ளவே எதுக்கு அதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கிராஃப்டிங்கை வந்து ஆரம்பிப்போம் கைஸ். எங்கடா பண்ண முடியல. ஓ இங்கே பண்ணணும். ஐயோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுலே இருக்கானுங்க. ஓகே, இங்கே இருக்குது மோட்டாரு. இதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு உள்ள நார்கோட்டிக்கை வச்சாச்சு. ட்ரக்ஸில் போயிட்டு 21 பண்ண முடியும் தானே? 11 தான் பண்ண முடியுதா? ஓகே இருங்க, இது கிராஃப்ட் ஆகும் காய்ஸ். ஃபைனலி நம்ம லெவலாக போயிட்டோம் கைஸ். இதுக்கு நான் கொஞ்சம் வந்து கிரைண்ட் அடித்தேன், கொஞ்சம் ஃபைபர்லாம் பொறுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே லெவலாக போயிடுச்சு. ஓகே பிரச்சனை இல்லை. இப்போது அதை எடுத்து எல்லா பேக் கிளியர் பண்ணி. எதான் ஏன்ட்ட இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? ஸ்டோனு, ஃபைபர் இருக்குது, தேச்சு, வுட்டு, ஹைடு, அவ்வளோதான். ஓகே இருங்க, இப்போ நான் லெவலாக போட போகிறேன். எதுக்கு போடலாம்? ஹெல்த் இருக்குது, ஸ்டெமினா, வெயிட்டு, எதுக்கு கைஸ் போடலாம் இப்போ வர? சரி ஹெல்த்துக்கு போடுறேன். ஹெல்த்து தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப அதிக ஹெல்த்துலலாம் இருக்காங்க. நம்மக்கிட்ட ஏன்னா கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே இப்போ ரெடியாக இருக்கும் கைஸ். நார்கோட்டிக்ஸு எடுத்துகிட்டு போக வேண்டிதான். எட்ரா நார்கோட்டிக்ஸு 11 ப்ளஸ் இது கொஞ்சம் இருக்குது. இது இன்னொன்று பண்ண முடியுமா? ஒன்று பண்ண முடியுது. ஓகே அந்த ஒன்றை மட்டும் செஞ்சு நம்ம வந்து எத்தனை நேரம் பண்ண முடியும்? 12 பண்ண முடியும் கைஸ். கன்ஃபார்ம் பெட்டரான டைம் பண்ண முடியும் நம்மளால். பார்ப்போம், பெட்டரானா வேறு ஏதாவது கிடச்சா எதை வேணாலும் டைம் பண்ணலாம். பட் நம்ம லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சரி பார்ப்போம். 12 பண்ண முடியுது. ஓகே நம்மக்கிட்ட போலா இருக்குது, ஃபுட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன். மீட்டு கம்மியாக இருக்கே. அடடா மீட்டு கம்மியாக இருக்கே. இவங்ககிட்ட மீட் இருக்கா? விசாரில் அவங்ககிட்ட மீட் இருக்கா? இவ்வளோ வச்சுருக்கான். இதுலேருந்து ஒரு 38 மீட் எடுத்துக்கலாம். இவனுக்கு என்ன போடலாம்? மீல் டேமேஜே போடலாம். மீல் டேமேஜெலாம் கம்மியாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து கிளம்புவோம் கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்து பக்காவது பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். எதுவாக இருந்தாலும் டைம் பண்ணலாம் அப்படி. ஐயோ பெட்டராக எனக்கு மீட் இருக்குல்ல. வெறி தான் இல்லை. சரி வெறி பார்த்துக்கலாம். வெறி டேனஸாக நிறைய டைம் பண்ண போகிறதில்ல. சரி கொஞ்சம் வெறி வேணால் பிடிக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஓகே இருங்க, ஃபைபர்லாம் கீழே போட்டல, வெயிட்டு போகல. ஓகே இப்போ கிளம்புவோம் கைஸ் நம்ம டேமிங்க்கு. இன்றைக்கி ஏதாவது ஓபியான ஒரு டைனோசரை பார்க்குறோம். நம்ம டேம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரோம். என்ன டைனோசர் ஓபியாக இருக்கும் போது தெரில. பெட்ரான் தான் நான் தேடி போகிறேன். பெட்ரான் கிடச்சானா நமக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல் கைஸ். அவன் இருந்தால் பறக்கலாம்.
பட் நம்ம ஒன்றும் லெவல் போகல, 38வது லெவல் போனால் தான் நம்மளால் பறக்க முடியும். பட்டு டேம் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் லெவலை பற்றி ஆகும்ல, அதனால தான் நான் பார்க்குறேன். பெட்டரான டேம் பண்ணால் கிடச்சா டேம் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே வந்தாச்சு. போய் நான் பெட்டரான தேடுறேன் கைஸ். ஓகேவா? சொல்லி வாய முடியல. அங்கே ஒரு பெட்டரான் வந்து பார்த்திங்கன்னா தர இறங்குறான். அவனை போய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அடித்து டேம் பண்ண போகிறோம். எங்கடா இறங்கினாவன்? இங்கே தானே, இங்கே பார்த்தனே நிறைய பெட்டரான். எங்கடா எங்கடா காணும் பெட்டரான்? இப்போ தான் ஏன் பார்த்தேன் பெட்டரானு. தயவு செஞ்சு கண்ணில் மாட்டிரு. எங்கேயா போச்சு கைஸ்? காணும் கைஸ் பெட்டரான். எங்கே போனான்? ஓ மை காட், யாரவன்? நீ சோபித்திக்கசா? ஸோ இவனை வச்சு யூஸ் இல்லை. என்னடா பண்ணுறான்? ஏய் ஏய் ஐயோ என்னாச்சு? கைஸ் போயிட்டான். ஆடா சைக்கோ மீசோ. இங்கே இருக்காங்க கைஸ் பெட்டரானு. டே லேண்ட் ஆயிடுறா இறங்குடா, தர இறங்கு. உனக்காக நான் போலாலாம் வச்சுருக்கேன். இறங்குறாங்க கைஸ், இறங்குறாங்க கைஸ். இறங்கிட்டான். எவ்வளோ லெவல்னு தெரியலையே. லெவல் என்னவா இருந்தால் நமக்கு என்ன? போலாம் 6 கைஸ். பரவாயில்ல, டீசெண்டான லெவல் தான். டீம் பண்ணால் லெவலில் பாயிடுவான்னு நினைக்கிறேன் கூடி சீக்கிரம். பட்டு ஒரு அடியில் மயக்கம் போட்டான். லெவல் 6ஆக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அடி தான் போல். ஓகே, இவனுக்கு வந்து மீட்டு தான் வைக்கணும். மீட்டை வச்சாச்சு. ஓகே, எப்படியே டேம் ஆயிடுறான். நார்கோ பெரிய இருக்குது, பிரச்சனை இல்லை. டேம் மட்டும் ஆயிடுறா எப்படியாது. அவன் டேம் ஆகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டரான்னு சுற்றிட்டு இருக்கான். ஓகேவா? அவன் லெவல் அதிகம் அவனை விட. ஸோ இவனை டேம் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். கீழே வந்தானா டேம் பண்ணிடலாம். பட் இவன் மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கீழே வரான். டேம். ஐயோ இறங்கடா. இப்படா போகிறான் இவன். ஓகே, அவன் டேம் ஆகிட்டு தான் இருக்கான். அவனை ட்ராக்கில் போட்டு விட்ருக்கேன். கொஞ்சம் டோப்பர் வேறு அவனுக்கு குறையுமே. இவன் வேறு கீழே வர மாதிரியே தெரில. கீழே வந்தால் இவனையும் மயக்கம் போட்டு விட்றலாம். வாடா கீழே. ஐயோ இருங்க, அவன் கீழே வரக்குள்ள அவன் எவ்வளோ டேம் ஆகிருக்கான் அப்படின்னு பார்த்துடலாம். இருங்க, நம்ம இதுலேயே பார்க்கலாம். இருங்க, இதில் போயிட்டு டேமிங் இதில் போனோன்னா தெரியும். எவ்வளோ 64% டேம் ஆகிட்டான். அன்கான்ஷியஸை பாருங்க, செஞ்சிருக்க போகிறான். ஓ மை காட். இருங்க போய் ஒரு நார்கோ பெரிய மட்டும் அவனுக்கு கூட்டி விட்டு வந்துடலாம். எந்திரிச்சு போகிறான். எந்திரிச்சிட்டானா அப்புறம் ரொம்ப கஷ்டமாகி போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு டேம் பண்ணி எந்திரிச்சு வைக்கிது போகிறான். ஓகே, ஆக்சஸ் நன்றி. நார்கோபெரி கன்சியூம் 3 நார்கோபெரியை கொடுத்தாச்சு கைஸ். ஸோ குறையாதுன்னு நினைக்கிறேன். அன்கான்சியஸு குறைஞ்சா பிரச்சனை தான் நமக்கு. இறங்குடா. இவன் வேறு எங்கேயோ பறந்துக்கிட்டே இருக்கான் காற்றுல. அவன் இறங்குனா அவனை டேம் பண்ணிடுவேன். இங்கே பேரசர் இருக்கான் கைஸ். இதுவும் நம்மளை விட்டு போனவன் தான். லெவல் 1 வேஸ்ட் போ. நமக்கு தான் பேரசருக்கு பதிலாக மாஸ்கோ சப்ஸ் இருக்கான். அவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வரமாட்டேங்கிறானே அவன் வேற கீழே. ஐயோ வந்தால் டேம் பண்ணிடுவேன் கைஸ். சரி கைஸ், நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனை டேம் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் கீழே வரமாட்டேங்கிறான். அவனை டேம் பண்ணால் நம்ம டேங்க்யூ வேஸ்ட்டாக தான் போகுது. ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒருத்தர் இருக்கான்ல, இவனை வச்சு இப்போதைக்கு மேனேஜ் பண்ணுவோம். ஐயோ இவனா? இவன் டேஞ்சர் ஃபுல்லாக கைஸ். எங்கடா போனேன்? செத்துடா. ஓடிடுறா. பாய்சன் அடிப்பான் கைஸ். இவன் பூவை தூக்கி அடிப்பான். மோசமான ஆள். டேம் ஆகிட்டானா இல்லையா இவன்? இன்னும் எவ்வளோ நேரண்டா ஆகும் நீ டேம் ஆக? 64. அதே 64ஆ? ஆட பாவி. எவ்வளோ பர்சன்ட்டு? 96. இன்னும் ஒரு பைட் தான் கைஸ். இன்னும் ஒரு பைட் டேம் ஆயிடுவான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாப்பர் குறையுது. ஸோ கொஞ்சோதைக்கு நார்கோ பெரிய மட்டும் வச்சு விட்றேன். எடுறா புரியுதா? அவன் வேறு என்னடா குத்திக்கிட்டு இருக்க? ஐயோ பொறிக்கவும் மாட்டான், குத்த மட்டும் செய்கிறான் கைஸ். ஓகே, டாப்பர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் எதுக்கும் ஆபத்துக்கு பாவையில் 2 நார்கோ பெரிய கொடுத்துடலாம். இந்த ஓகே கொடுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இவன் மட்டும் டேம் ஆகிட்டானா சூப்பராக இருக்கும் கைஸ். டேம் ஆகிட்டு வெயிட் பண்ணி இவன் ஒரு லாஸ்ட் பைட் எடுத்தானா இவன் டேம் ஆயிடுவான். பட் லாஸ்ட் பைட்டை மட்டும் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னு தெரில, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு லாஸ்ட் பைட் தான். ஃபுட்டு குறைய மாட்டேங்குது. ஃபுட்டெல்லாம் குறைஞ்சிதான் இருக்குது. ஒரு பைட் மட்டும் எடுத்தானா டேம் ஆயிடுவான். ஒரு பைட் எடுக்க மாட்டேங்கிறான் கைஸ். டாப்பர் வேறு குறைஞ்சிட்டே இருக்குது. எந்திரிச்சிருக்கிது போகிறான். கடைசி நேரத்தில் தான் நான் நார்கோ பெரிய கொஞ்சம் பிடிங்கி ஊட்டிகிட்ருக்கேன்.
என்னடா இது வேற கிரைண்ட் அடிக்க மாட்டேங்கிறான் கைஸ். ஸோ காற்றுலேயே கை வீசுகிறானே. டேம் ஆயிட்டானா? சரி ஆக போகிறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாயிருவான்னு தோணுது. ஓகே ஒரு நார்கோபெரியை கொடுத்தாச்சு. டேம் ஆயிட்டானா? கைஸ் இல்லை கைஸ் இன்னும் டேம் ஆகல. ஐயோ எவ்வளோ நேரம்டா உனக்காக வெயிட் பண்ணேன். காத்திருந்து அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. சரி ஓகே வெயிட் பண்ண ஒன்று கொண்டா வெயிட் பண்ணி பார்க்குறேன். கைஸ் ஃபைனலி பெட்ரான் டேம் ஆகிட்டான். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வைக்க சொல்கிறாங்க. என்ன நேம் வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன வைக்கலாம்? ஃப்ளையர்னு வச்சிடலாமா? FLY ஃப்ளையர் கரெக்டானு தெரியலையே. ஸ்பெல்லிங் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே வி ஹவ் டேம்டு த ஃப்ளையர் கைஸ். எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். லெவல் 8 சூப்பர் கைஸ். ஃபைனலி இவனை டேம் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதில் போயிட்டு இவனை அன்ட்ராக் கொடுத்துடலாம். ஓகே ஃபாலோ தானே பண்ணுறான். எங்கே இருக்குது நம்ம வீடு? அதுதான் கொஞ்சம் கடுப்பு. நம்ம வீட்டுக்கு போய் ஒன்று விடணும் கைஸ். இப்போது ஃபஸ்ட்டு மேப் எடு. இரா மேப்டா. ஓகே மேப் எடுத்து இந்த பக்கம் இப்படி கீழே விழுந்தால் செத்துரு வேணும். சாக மாட்டேன். ஐயோ போச்சு. ஸோ அவசரம் மறுபடியும் உயிரோடு வந்துட்டேன். ஓகே எந்த பக்கம்டா செத்தேன்? இங்கே தானே குதிச்சேன். இங்கே தான் சூசைட் பண்ணேன். மேலேருந்து கீழே குதிச்சேன். அங்கே தெரியுது கைஸ். அங்கே இந்த இடத்துல தான் குதிச்சிருக்கேன். ஸோ என் பெட்டராக வேறு என்னென்னு தெரியலையே. ஃபாலோ கொடுத்துருங்க. என்னன்னு தெரில. போய் பார்ப்போம். ஓகே இதில் வேறு பிரானா இருக்கும். ஈஸ் லைட்டாக தான் ஈஸ் ஹைட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே செத்தே போயிட்டாங்க ஈஸ். இவன் ஹெல்த்து கம்மியாக தான் இருந்திருக்கும் போல். ஓகே என்னடா ஸ்னீக்கர் அடிக்கிறது ஸ்லோவாகவே அடிக்கிறான். ஐயோ மூமெண்ட் ஸ்பீட்லாம் கொஞ்சம் லெவலப் பண்ணணும் போல். இருக்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது எனக்கு மூமெண்ட் ஸ்பீட்லாம். ஓகே இங்கே தான் நான் செத்து கிடக்குறேன். மேடம் என் பெற்ற நான் இங்கே இருக்கான் ஃப்ளையர். டேய் கைஸ் கேம் கிராஷ் ஆயிடுச்சு. இருங்க கைஸ் எனக்கு ஓரளவுக்கு தான் பொறுமை. கேம் கிராஷ் ஆயிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்லேருந்து லோட் பண்ணிட்டு வரேன். என்னாச்சுன்னு தெரில. டக்குன்னு வெளியே தள்ளி விட்டுருச்சு மொத்தமாக. ஓகே இப்போது என்ன வந்துருச்சா? ஏதோ பூச்சியெல்லாம் வந்துருந்துச்சு. என்னடா எல்லாமே இருக்கு என் கையில். என்னடாண்டா இது? ஓய் ஐயோ இது என்ன இடம்னே தெரியலையே. அடடா மித்ரியா எங்கே போனான்னு தெரியலையே. பெட்டடான்னு இருங்க கைஸ் வரேன். கைஸ் சேவ் மறுபடியும் பின்னாடி போயிடுச்சு கைஸ். என் பெட்டடா இன்னும் டேம் ஆகிட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கவே இல்லை. இந்த ட்ரூடா நீ அடிச்ச என்ன? திமிரு பிடிச்சாங்க செத்துரு. டாப்பர் வருது. ஐயோ டாப்பர் வருது கைஸ். மயங்க போகிறேன்னு நினைக்கிறேன். ட்ரூடான் மண்டையா இவனை டேம் பண்ணியிருக்கலாம். என்னாச்சு? ஆஹா மயில சுத்தம் போங்க கைஸ். ஐயோ ஏன்டா இப்படி நடக்குது எனக்கு கைஸ். மயக்க தெளிஞ்சிருச்சு. இந்த ட்ரூடான் மண்டை பையனை வந்து டேம் பண்ணியிருக்கலாம். பட் இவனை நான் கொண்டுட்டேன். இவன் வந்து நல்ல டைனோ தான். ஓகேவா? இவன் கை இவங்கிட்ட எதுவும் இல்லையா? ஓகே அப்போ இவனை அடித்து மீட்டு மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு மீட்டு தான் முக்கியம். பேக் எதுவும் கொடுக்க மாட்டானா ட்ரூடான்லாம்? ஓகே எங்கடா என் பெட்டடானு? இன்னுமாடா டேம் ஆகல நீ? ஐயோ இப்போ தாங்க டேமெல்லாம் ஆனோம். மறுபடியும் என்னை வச்சு யாரா இது பேரஸரா? இவனே டேம் பண்ணோம். சரி எவ்வளோ பர்சன்ட் டேம் ஆகிருக்கான்? 96. அதே அன்கான்ஷியஸ் லெவலு. அதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கான். மறுபடியுமா? டேய் இருங்கடா. நார்கோபெரி எங்கே ஒன்று தான் கிடச்சிருக்கு சுத்தம். இதை வச்சு ஊட்டிடுறா. எந்திரிக்க போகிறான்டா. டேய் ஐயோ கைஸ் ஏன் கைஸ் இப்போ நடக்குது? நார்கோபெரி கன்சியூம் போச்சு கைஸ். எந்திரிச்சிட்டான். ஸோ டே ஏன்டா கைஸ் என்ன பொறுமையெல்லாம் பட்டடிக்க மறுபடியும் எழுந்திரிச்சு மறுபடியும் அன்கான்ஷியஸ் பண்ணிட்டேன் கைஸ். என்னை ரொம்பவே இரிட்டேட் பண்ணுது இந்த கேமு. இப்படியே பண்ணிட்டு தானேன்னு வச்சுக்கோங்க. கேமை குவிட் பண்ணிடுவேன் கைஸ். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா வேறு வழியே இல்லை.
இவனுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்கோ பெரி வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? இவன் வந்து அந்த ஃபுட்டு கொஞ்சம் கம்மி ஆகட்டும். ஃபுட்டு கம்மியானோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட்டு வைக்கலாம். அப்போ சீக்கிரம் டைம் ஆயிடும்னு நினைக்கிறேன். வெயிட் எனக்கு போர் அடிக்குது. இங்கே ஒரு பேரசர் வேறு இருக்கான். இவனை வந்து கொண்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இருங்க, அதுக்கு வந்து இதுக்கு பதிலாக இதை வச்சு 2 அடியில் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா மாற்றலையா? ஐயோ இதை எப்படி மாற்றணும்? இப்படி வச்சு இந்த இடத்துல அவ்வளோதான் மாற்றியாச்சு. போலாக தான் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே துரத்து அடிச்சிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு இவனுக்கு டாப்பர் கரெக்டாக தான் இருக்குது. இருங்க இன்னும் கொஞ்சம் நார்கோபெரி ஃபீட் பண்ணி விட்டுலாம். எந்திரிச்சரைக்கு இது போகிறோம். 2 நார்கோபெரி ஃபுல்லாக ஃபீடு. ஓகே, ஃபுட்டு நிறைய குறையணும். பார்ப்போம். நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலாம் கைஸ். ஏன்னா ஃபுட்டு எனக்கு பிரச்சனை. ஓகே, இப்போ இவனை அடிச்சிடலாம். 2 அடி விழுந்துருவான்னு நினைக்கிறேன். 1 அடி 2 அடி அவ்வளோதான். ஓடாடி செத்தே போயிட்டான் பேரசரி. இப்போ என்கிட்ட அம்பு எடுக்கணுமே அந்த யாரோ இம்பார்ட்டண்ட்டா. இப்போ ஐயோ கரெக்டாக பெட்டரான மாதிரி படுத்துருக்காங்க ஈஸி. இவன் அடித்தா அது வேறு போகுமே. ஐடு பார்த்து தான் அடிக்கணும். ஒரு அடியும் பொறுமையாக அடித்து எடுத்துடலாம். 1 அடி, இன்னும் 1 அடி, லாஸ்ட் அடின்னு நினைக்கிறேன் இது. என்னடா இத்தனை அடி வாங்குறான் இவன் இன்னைக்குன்னு. பார்த்து பெட்டரான அடிச்சிடாத. ஓகே, பக்கா. ஓகே, இவன் எப்போ எவ்வளோ அன்கான்ஷியஸ் இருக்குது, ஃபுட்டு எவ்வளோ இருக்குது. வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் ஃபுட்டு நல்லா குறையிட்டேன். ரொம்ப கைஸ் ஃபைனலி பெட்டரான டைம் பண்ணிட்டேன் கைஸ். அவ்வாடா இப்போது பேர வீடாடே என்னென்னு வைக்கலாம்? பரப்பவன் வச்சாச்சு. ஓகே, ஏன்னா பறகுறான், அதனால் என் பேர் ஒன்று பரப்பவன். ஓகே, எனேபிள் வெயிட்டிங் ஆர் மீட்டிங் டு மீட். பாடாடி கிளம்பிடலாம் இந்த ஏரியா விட்டு. இதுக்கு மேலே என்னால் தாங்காதுடா. பறந்து வரான் கை, சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ கீழே போயிட்டு நம்ம பேஸுக்கே போயிடலாம் கைஸ். எங்கடா என் பேஸு? எப்படி போகணுன்னு தெரியல. இருங்க கைஸ், பேஸுக்கு போயிட்டு உங்களை பார்க்க. ஃபைனலி கைஸ், கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஓகே, எங்கடா இருக்குது வீடு? என்னடா இங்கே இருக்கும்? என் வீட்டை காணோம். அடடா, கடலுக்குள்ளே போக சொல்லுது. அடையிற அந்த பக்கம் இருக்குது வீடு. தப்பாக தலையில் போயிட்டுருக்கு. ஓகே, வந்தாச்சு கைஸ். ஃபைனலாக ரொம்ப நேரம் கழிச்சு எப்படியோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டரான வந்து டைம் பண்ணிட்டோம். ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. உங்களுக்கு இது வந்து வெறும் எபிசோட் 2 தான் நினைக்கிறேன். ஓகே, விசில் ஸ்டாப் ஆல். என்னடா கீழே என் பெட்டரான கீழே ஒருத்தன் நின்றுருக்கான். டேய் யாரா நீ? டேய் கோமாளி, இங்கேவா. எனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும். செத்துக்கு யாரா நீ? ஆட பாவி, உன்னை யாரா நியூட்ரலில் போட்டுட்டது? எல்லாம் பாசிவில் இருங்கடா. இவங்க விஷில் பாசிவ் தானே நீ? இனிமேல் நீ பாசிவில் தான் இருக்கும். ஓகே, சண்டைலாம் போடாத. ஓகே, இவனுக்கு ஸ்டெமினா போட்டு விட்ருவோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு இந்த பெட்டடான வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் பண்ணிட்டு வந்திருந்தோம். வேறு இன்றைக்கி நம்ம பெருசாக பண்ணல. ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்திக்கலாம். பாய் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்ட் 3ன்னு கேளுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாக பார்ட் 3 போடுவேன். பாய் கைஸ்.